இப்படி வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். வாசித்த வார்த்தையில் நாங்கள் தியானிக்கிற பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். என்னோடும் ஜனங்களோடும் நீ பேசுகிறவர் பேசும். கர்த்தாவே, எப்படியாவது நாங்கள் பூமியில் தேவ சித்தத்தை செய்து முடிக்க பலன், கிருபை, சத்தும் தார். சத்தியத்தினால் எங்களை பலப்படுத்தி நம்முடைய சமூகத்தின் அப்பங்களால் திருப்தியாக்கி வாழ்நாளில் நாங்கள் பலனோடு இதை செய்து முடிக்க உதவி செய்யும். இப்போது வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசன சொல்ல அடிமை பலப்படுத்தி பயன்படுத்தி ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் இப்போதும் தியானிக்க தெரிந்து கொண்ட பகுதியில் ஆண்டவராய் சொன்னார், பவுல் மூலம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு கழுதை குட்டி குறித்தான காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் இதுவரை இந்த கழுதை குட்டியை சொல்கிற பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிடாத கழுதை குட்டி. அப்போது எல்லாரும் இமேஜின் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதைகள்னால் நம்ம ஊரில் இருக்க பொதி சுமக்கிற கழுதையை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு கோவேரி கழுதையை போல் அல்லது கோவேரி கழுதை தான் இருக்கும். அந்த யூதயா தேசத்தில் பிரயாணத்துக்கு பயன்படுகிற கழுதைகள், யுத்தத்துக்கு பயன்படுகிற குதிரைகள் வேறு, பிரயாணத்துக்கு பயன்படுகிற கழுதைகள் வேறு. அப்போது இங்கே ஒரு கழுதை குட்டி இருக்குது. அது எப்படிப்பட்ட குட்டியா? ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை அந்த கழுதை நினச்சிருக்கலாம், அந்த கழுதை குட்டி நினச்சிருக்கலாம், நம்ம மேலே ஒருத்தருமே உட்காரலையே, எல்லா கழுதைகளும் உட்காந்து போகிறாங்க. எல்லாம் புதுசாக பிறந்த கழுதை குட்டிகள் மேலே அநேகர் குழந்தைகளை கூட என்ன செய்ய வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம மேலே ஒருத்தரும் ஒரு காலும் ஏறி உட்காரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளில் அந்த கழுதை குட்டிக்கு ஒரு வாழ்வு வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவர் இந்த கழுதை குட்டியை கொண்டு உலகம் முழுதும் பேசும்படியாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே ஏறல. எத்தனையோ கழுதை ஏறினாங்க. அவங்களாம் சந்தோஷப்பட்டு பரவாயில்ல, இந்த கழுதை நம்ம வந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லி கழுதை ஓனருக்கு காசு கொடுப்பாங்க. அல்லது வீட்டில் இருக்க கழுதைக்கு சந்தோஷமாக அவங்க எதாவது எக்ஸ்ட்ரா தீவனத்தை போட்டு அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் இந்த கழுதை குட்டிக்கு இதுவரைக்கும் எந்த நட்பெயர் வரல, சன்மானம் வரல. ஆனால் இந்த நாளில் அந்த கழுதை மேலே இயேசு ஏறினபடினால் உலகம் முழுதும் அந்த கழுதை குறித்து பேசுகிற நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் உன்னதர் ஏறின ஒரு கழுதை குட்டி. ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்டது, ஆகாதது எல்லாமே கர்த்தர் மகிமைக்கு நேர கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்க வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை கொஞ்சம் கவனம் கேட்க போகிறோம். உனக்கு கிடைத்தது நாளில் ஆயுன்ற வார்த்தையெல்லாம் தியானிச்சிருக்கிறோம். அங்கே கொள்ளுகிறவர்கள், விற்கிறவர்கள், அங்கே ஆலயத்தை சுத்திகரிப்பு, இந்த ஓசன்னா ஞாயிறு அல்லது பனை ஞாயிறு, பாம் சண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஞாயிறை குறித்து அதிகமாக ஒவ்வொரு பகுதியும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 30ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ செய்திக்கு அப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம். முதலாவது, கட்டப்பட்டிருக்கிற நீ ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அடுத்து, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற நீ ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு தேவை. நீ கட்டவிழ்க்கப்பட்ட
ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருக்கு சொல்ற வார்த்தையை சமீபத்திலும் சரி தூரத்திலும் சரி, ஒருவேளை இது இன்டர்நெட் வழியாக போகும்போது எங்கே இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கர்த்தர் அழைப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கழுதையை குறித்து தியானிக்கணும்னா அந்த கழுதை ஸ்தானத்தில் இருக்கிற நாம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தோம். அல்லேலூயா. அதுக்கடுத்து கர்த்தர் அவருடைய சமுதிரம் கொண்டு வந்தபடினால நாம் கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆமென். அடுத்து கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ முதல் நிலைமை என்ன? 3 நிலைமை சொன்ன. முதல் நிலைமை என்ன? பாஸ்ட், கட்டப்பட்ட நிலைமை. ப்ரெசண்ட்டு, அவிழ்க்கப்பட்ட நிலைமை. ஃப்யூச்சரில் கட்டவிழ்க்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும் அதை தியானிக்க போகிறோம். அப்போ முன்பதாக நம்ம தியானிக்க வேண்டிய காரியம், எந்த கட்டளையெல்லாம் நம்ம இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கழுதையை கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், போய் அவுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லி விட்டார். யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் இது யாருக்கு தேவை? யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போது இந்த கழுதை குட்டி யாருக்கு தேவையா? இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு தேவை? பியோ நம்ம யாருக்கு தேவை? சத்தமா? சத்தம் வர மாட்டேது. நீயும் நானும் யாருக்கு தேவை? காலையில் நல்ல சாப்பாடை வைத்து கொடுத்து கூப்பிட்டுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருக்கிறான். ஆமென். தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில் இந்த கழுதைக்குட்டி என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. இந்த காலகட்டத்தில் கழுதைக்குட்டி என்ன நிலைமை இருக்குன்னா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நாமும் ஒரு நாளில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தோம் அப்படின்னா, வேதம் வரிசையாக அநேக காரியங்கள் சொல்லுது. அதில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் கேளுங்க. பாவம் என்கிற கட்டு நம்மளை கட்டி வச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து மாயை என்கிற கட்டு கட்டப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபத்திரம் என்கிற கட்டு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் வாட்டி வதைக்கிற பிசாசின் கட்டினால கட்டப்பட்டிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் வேதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய கயிறுகளினால் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. இதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய நிலைமைகளை நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். நாம் கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் உங்களை செங்கடெல்லாம் கடந்து வர செஞ்சினே, யோர்தான உங்களை கடந்து வர செஞ்சினே, உங்களுக்கு எதிர்த்து நின்ற எமோரியர்கள் ஏத்தியர்கள் எல்லாரையும் நான் மடங்கடிச்சேனே, அவர்களை கொன்று போட்டனே, இப்படிலாம் திரும்பி நடந்த சங்கதியை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் நடந்ததை ஏன் சொல்லுகிறார்? அப்படி சொன்னால் தான் இந்த மரமண்டையில் கொஞ்சம் உணர்வு கிடைக்கும். இல்லாட்டா இன்னைக்கு இந்த ப்ரெசண்ட்டு இந்த நடப்பு சூழ்நிலையை பார்த்துட்டு நல்லா இருக்குமா? ஓகே. கடந்த பாதையில் என்னென்ன கட்டில் இருந்தோ அத்தனை கட்டுகளிலிருந்து கர்த்தரை விடுவித்தாரே, அந்த கட்டுகளை அறுத்து போட்டாரே. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆவது இடத்துல வாசிக்கிறோம். 18 வருஷமா பிசாசின் கட்டிலிருந்த கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார் ஆண்டவர்? லூக்கா 13:16 மட்டும் வாசிக்கல. சிதோ சாத்தான் 18 வருஷமா ஆபிரகாமின் குமாரத்தி. இவங்கெல்லாம் பெருமை பேசுவாங்க, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாங்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் விசுவாசிக்கிற ஜனம், பெருமை பேசுவாங்க. ஆனால் என்ன நிலைமையில் இருக்காங்க? ஒரு அம்மா யாரால? சாத்தானால கட்டப்பட்டிருக்கிற நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் பலவிதமான காரியங்களினால பிசாசு சாத்தான் செஞ்சிருந்தான், கட்டப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் அறியாதவர்களை பாவத்தை செய்ய வச்சான். எங்க? ஏதேன் தோட்டத்தில்.
அவங்க பேசாம சந்தோஷமா இருந்தாங்க, மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. கர்த்தரோடு நல்ல உறவு ஐக்கியத்தில் மன மகிழ்ச்சியோடு தினம் இருந்தாங்க. கர்த்தர் நித்தம் வருவார். ஆதாம்ட்டி ஏவாள்கிட்டையும் அவ்வளவுதான் அவர் கொஞ்சம் குழாவி சந்தோஷமா இருந்துட்டு போவார். ஆனால் பாருங்க, இவன் வந்தா ஊடலை, இவன் நுழைஞ்சா இவங்களுக்குள்ள ஆண்டர் வந்து ஆதாம் எங்கே போக ஆளுக்கு ஆனால் தேடலை வச்சுட்டான். அங்கேருந்து பதில் மட்டும் வருது, சத்தம் மட்டும் வருது, நான் ஒளித்திருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பாவம் என்னச்சிருச்சு, இந்த பிசாசு என்னச்சிருச்சு, தேவனி மனுஷனையும் பிரிச்சுட்டு இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்க்கவே கர்த்தர் முதலாவது கழுதை குட்டியின் பிரயாணம், அடுத்து சிலுவையை தூக்கி பிரயாணம் பண்ணார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசு கட்டு அது பாவத்தை கொண்டு வந்துச்சு. வேதம் சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 5:22 வாசித்து பாருங்க. அதாவது நம்முடைய முன்னிலைமையில நம்ம என்ன சொல்ல ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம். என்ன போட்டிருக்கு? தன் பாவ கயிறுகளால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவம் என்பது என்னவா, என்ன போட்டிருக்குது? தம்பிகளை கவனிக்கிறீங்களா? பாவம் என்பது என்னதான், எதுக்கு ஒப்பையா சொல்லப்படுது? கயிறுக்கு ஒப்பையா சொல்லப்படுது. இந்த கயிறு பாவ கயிறு. துன்மார்க்கனே அவன் இழிச்சிருக்கிறான், பாவ கயிறு கட்டி போட்டிருக்குது. இந்த பாவத்தினால கட்டப்பட்டவனுடைய உள்ளுக்குள்ளேருந்து வர்றதெல்லாம் என்னதான் வரும்? பாவம் தான் வெளிப்படும். ஆமென். அதனால தாங்க 1 செய்தியில் 1 வசனத்தில் முற்போய் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நீ என்ன செய்யாத, நடக்காத. ஒனியும் பாவம் என்ன செஞ்சிடும்? கட்டி போட்டுரும். அப்போ நம்மளுடைய பாவ கயிறிலிருந்து கட்டப்பட்டது நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்கினார். ஆமென். பிசாசுடைய கட்டு அதில் முதல் வெரைட்டி பாவ கயிறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 5:18 வாசி பாருங்க. இதுதான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பயங்கரமான ஒரு கட்டு. என்ன போட்டிருக்குது? ஏசாயா 5:18 மாயையின் கயிறுகளால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல போடப்பட்டிருக்க காரியம் என்ன போட்டிருக்கான்? மாயையின் கயிறு. எல்லாரும் கவனிங்க. மாயின்னா என்ன தம்பி தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? தெரியலன்னா தெரியல சொல்லணும். தெரியுமா தெரியாதா? மாயை பிரசங்கி புத்தகத்தை வாசிக்கிறீங்கல்ல, மாயை மாயை எல்லாம் மாயை, பொய்ன்னு அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். மாயின்னு என்ன அர்த்தம்? பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாயின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தோம். இருந்தோமா இல்லையா? நாம் கட்டவிழ்க்கப்பட்டுட்டோமா? பேசுங்களேன். மாயின் கயிறில் கட்டவிழ்க்கப்பட்டுட்டோமா? ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த தம்பிகள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, ட்ரிம்மர் வாங்கி இப்படி ஒரு கோடு விடுவானுங்க, இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இணைப்பானுங்க. நீங்கள் போடாட்டா சலுக்கடையில் போய் என்ன செய்வாங்க, அப்படி கோடை போட்டு இங்கே ஒரு கோடை போட்டு இங்கே ஒரு கோடை போட்டு இணைச்சிருவானுங்க. இது எங்கே வந்தது? ஒரு சினிமாவில் ஒரு சினிமாக்காரன் நடிக்கிறவன் என்ன செய்வான், அப்படி கோடை போட்டு வச்சுருப்பான். ஒருத்தன் ஒரு காதில் ஒரு கமலை போட்டிருப்பான். இன்றைக்கி ஆம்பளை எல்லாரும் ஒரு காதில் ஒரு கமலை போடான். இது எங்கேருந்து வந்தது? மாயையிலிருந்து வந்தது. நடிப்பு. ஒருத்தன் கதை எழுதுவான், ஒருத்தன் பணத்தை போட்டு முதலீடு போட்டு அதை தயாரிப்பான், இன்னொருத்தன் அதை இயக்குவான், ஒருத்தன் மியூசிக் போடுவான். எல்லாம் சேர்ந்து மொத்த மாயும் ஒரு காரியமாக காட்சியாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். முன்னாடி காசு கொடுத்து போய் தேட்டரில் உட்காரும், இன்றைக்கி இன்டர்நெட்டில் வீட்டில் உட்காரணும். ஏதோ ஒரு மாயை என்னச்சுன்னா நம்மளை போட்டு ஆட்டி படைச்சி அந்த மாயின் கை நம்ம நினைச்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு. சொன்னதை திரும்ப சொன்னால் தப்புல சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு வீட்டில் நல்லா குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் முடித்தவங்க. அப்போது கணவன் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆயத்தமாக வேலைக்கு போயிடுவார். போனமே அந்த புதுமண பெண்ணு வீட்டை விட்டு கணவன் போய் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வாங்களாம், இது ஏறத்தாழ 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை சொல்கிறேன்.
அது நடந்த உண்மை கதை சம்பவம். இப்படி போயிடுவாங்களாம். போனவன் வீட்டுக்குள்ள ஒரு கணவனை கொஞ்சம் சத்தம் கேட்குமா, சாப்பிடுங்களேன், இது கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன் அப்படிவாங்களாம். அந்த பெண்ணு மட்டும் தான் வீட்டில் இருக்குது, யாரும் கிடையாது. அப்படி ஒரு சத்தம் கேட்கும். பக்கத்து வீட்டில் பாட்டியம்மா கவனிச்சிட்டே இருந்துட்டு அந்த அம்மாவுக்கே வெறுப்பாய் போயிட்டு, புதுசாக வந்தவன் இப்படி செய்கிறாளே அப்படின்னு சொல்லி கணவன்ட்டு சொல்லி விட்டுருச்சு. இப்போ கணவன் சொல்லி கணவன் நினச்சிட்டாரு வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு, இந்த அம்மா என்ன தான் செய்கிறான்னு சொல்லி பார்க்குறக்காண்டி திரும்பி பாட்டி கூட வந்து நின்றுக்கிட்டா ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? கொஞ்சம் சாப்பிடுங்களேன், இதை எடுத்துங்களேன், அதை எடுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி கதவை தட்டி திறந்து பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. என்ன தெரியுமா, அங்கே எம்ஜிஆர் போட்டா இருக்குதான். எம்ஜிஆர் போட்டா அவ்வளோ, அந்த காலத்தில் எம்ஜிஆர்னா எல்லாருக்கும் ஒரு நேசம். எம்ஜிஆர் போட்டாவை பார்த்து, கொஞ்சம் சாப்பிடுங்களேன், உங்களைத்தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன், கணவனை உங்களைத்தான் நான் பாசம் வச்சுருக்கிறேன், உங்களைத்தான் நான் கட்டணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு கதை? இது எதில் வந்துச்சுங்க? சினிமா திரையில் தோன்றுகிறவர் இந்தியா தமிழ்நாடு முழுக்கிற எல்லாருக்கும் அவர் வீட்டுக்கு வர முடியுமா? அதே ஒரு மாயை. அங்கே அழுதா இவங்க அழுவாங்க, அங்கே ஒரு சிரிப்புனா இங்கே சிரிப்பாங்க, அங்கே ஒரு கவலை காட்சி வந்துட்டு அங்கே கவலை விடுவாங்க. என்ன ஒரு கொடுமையாக இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி சித்தின்னு ஒரு படம் சீரியல் ஓடிச்சான். அதில் சித்தி செத்து போயிடுவாங்களாம். சித்தி செத்து போனதை ஸ்கூலில் வந்து டீச்சர் அழுதுகிட்டே இருக்காங்களாம். ஹெச்எம் வந்து கேட்டால், சித்தி செத்துட்டாங்க. என்னம்மா ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற ஒரு பொறுப்புள்ள வேலை பார்க்குற டீச்சர் இப்படி சொல்லலாமா? எதில் கட்டப்பட்டிருக்கிறாங்க? அவங்கள சொன்னால் சிரிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப பேர் மாயின் கையில் கட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவங்களே ரொம்ப பேர் ரம்மி விளாண்டுக்கிட்டு அதில் கடனை பட்டுக்கிட்டு, கிறிஸ்தவங்களை ரொம்ப பேர் செல்ஃபோனில் வர காட்சிகள்னால அடிமைப்பட்டுக்கிட்டு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்டர்நெட் ரொம்ப நல்லது, பாடங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமானது, காரியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கும் அதிக பிரயோஜனமாக இருக்குது. ஸ்தோத்திரம். மாயையின் கயிறு அதில் ரொம்ப இருக்குது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் அதில் பாருங்கள், ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்டு போவான், இன்னொருத்தர் பைக்கில் வருவான், இந்த பைக்கில் இருக்கும் அந்த இருக்கிற ஏற்றுவான். ஒரு ஊழியக்கார கண்ணு முழுக்க அப்படி செஞ்சதை பார்த்தோம். யாரையும் விட்டு வைக்கலை இந்த மாயை, எவரையும் விட்டு வைக்காத இந்த மாயை. இந்த மாயின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிற நம்மளை விடுவிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? இன்னமும் மாயின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கோம். அதான் பிரசங்கி சொன்னார் இன்றைக்கே, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். தேவ சமூகத்தில் கேட்குறோடு இல்லை, வாழ்க்கையில் அந்த மாயின் கட்டிலேருந்து அவிழ்க்கப்பட்ட நிச்சயத்தில் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆண்டு சமூகத்தில் அடுத்தபடியாக கயிறை பார்க்குறோம். தேவனாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் கயிறு. எப்போ பார்த்தாலும் பாடுகள், உபத்திரவம். இது எங்கே வாசிக்கணும்? 36ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் கயிறுனால எப்போ பார்த்தாலும் வேதனை, மனப்போராட்டம், பண போராட்டம், சரீரத்தில் வேதனை போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டத்தில் உபத்திரவத்தின் கயிறு என்ன நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் இப்போது 129ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியுள்ளவர் துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார். அல்லேலூயா. இப்போ என்ன கிடைக்குது? கட்டவிழ்க்கப்படுகிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. துன்மார்க்குடைய கயிறுகளை கர்த்தர் அறுக்கிறவர். கர்த்தருக்கு சொல்ற, எப்போ அறுத்தார்? அவர் என்னைக்கு கட்டப்பட்டாரோ, அவர் என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ, அவர் என்னைக்கு கொட்டப்பட்டாரோ, அவர் என்னைக்கு குத்தப்பட்டாரோ, அவர் என்னைக்கு கிழிக்கப்பட்டாரோ, அன்றைக்கு என்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. சத்தமாலேயே சொல்லணுக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கயிறுல இருந்து நம்மளை விடுதலையாக்கி கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க.
பாருங்க, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க. இனி உங்களை இந்த மாயையின் கயிறும், இந்த பாவத்தின் கயிறும், இந்த பிசாசின் கயிறும் கட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. எந்த மாயையின் கயிறும் பாவ கயிறு உங்களை கட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. நீங்க விடுதலை பெற்ற பெண்மான், தேவசபையை காத்திருக்க தேவப்பிள்ளையே, இனி உங்களை கட்டுவதற்கு எந்த அதிகாரம் பிசாசு கிடையாது. ஆனா நீங்க அவன் திரும்பி கட்டுவதற்கு இடம் கொடுத்தா அவன் உங்களை கட்டி போட்டுருவான். துதிக்க கூடாதபடிக்கு உங்க நாவை கட்டுவான். செபிக்க கூடாதபடிக்கு உங்க சரீரத்தை கட்டி போடுவான். ஏதாவது ஒரு காரியத்தை ஆவிக்கிற வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு உங்களை பிசாசன் கட்டி போடுவான். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுத்தீங்க, சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். எந்த காரணத்தை கொண்டும் மாயின் கல்லுக்கு இந்த வாலிப பிள்ளைங்க வாலிப பிராயத்தில் ஒரு கட்டு நம்மளை தேடி வரும். ஸ்தோத்திரம். இந்த மீசை அரும்பு மீசை வளர்கிற நேரத்தில் ஒரு கட்டு நம்மளை தேடி வரும். எந்த கட்டும் உங்களை கட்ட விடக்கூடாது. அல்லேலூயா. எந்த கயிறுகளும் கட்ட விடவே கூடாது. கட்டுறது அடுத்து தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சின்ன பிள்ளைய வளர்ந்துட்டு வர்றீங்க, வாலிப பிள்ளை ஆகிட்டீங்க. உங்களுக்கு இப்போது பிராயம் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே எதிர்ப்பாளர்களை பார்த்த மாத்திரத்தில் கண்டதோ காதல் கொண்டதோ கோலம் சொல்லி உடனே நினைச்சிடும். மாயின் கயிறு உங்களை கட்டும். ஜாக்கிரதை. தேவ சமுதிரம் எந்த காரணத்தை கொண்டு மாயின் கயிறு உங்களை கட்டி போடாமடிக்க காத்துக்கொள்ளணும். அதுக்காண்டி ஜெபம் தேவன் காத்திருக்கணும். ஆண்டவரின் கண்களில் காண்பித்தார், உங்களைத்தான் என்று சொன்னார். இதெல்லாம் பொய்யான மாயின் கயிறுகள். ஸ்தோத்திரம். எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ரொம்ப காலத்தில் ஊழியர். ஆமாம், அவர் பிரசங்கத்தில் சொல்லுவார், லெட்ரு மாறி மாறி போய்கிட்டு. எப்படி? உங்களைத்தான் கர்த்தனை காமிச்சார், ஏற்ற துணை நீங்கள் தான் எனக்கு. எப்படி? அந்த எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிச்சுல, இந்த காலத்தில் இந்த எம்ஜிஆர் பார்த்து ரொம்ப பருப்படி சாக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ட்ரிம்மா இருந்துட்டா பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்வது காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த கயிறுலாம் கர்த்தர் உங்களை கட்ட வச்சுட்டா. ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு குருடனை என்ன செஞ்சார்னா சோகம் கொடுத்து கண் வெளிச்சத்தை கொடுத்துட்டு பார்வையிட செய்தார். அவன் செஞ்ச அடுத்த காரியம் என்னது? இதை 11ஆம் அதிகாரத்தில் மார்க்கில் கடைசி வசனம் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம் கடைசியா 11ஆம் அதிகாரம் கடைசியா வாசிங்க. இயேசு அவனை நோக்கி பாருங்க, இந்த காரியம் வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் அனுகூலம் பண்றார். அடுத்து அவன் செஞ்ச காரியம் தான் முக்கியம். வாசிங்க. பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். நான் கட்டு அவிழ்க்கப்பட்டாச்சுன்னா, என் குருட்டு கயிறு குருட்டு தன்மை என்ன விட்டு அகண்டுச்சுன்னா, ஆவிக்கிற குருடு என்ன விட்டு நீங்கிருச்சுன்னா, அடுத்து நான் யாரைத்தான் ஃபாலோ பண்ணும்? ஸ்தோத்திரம். நான் லஞ்சத்திலையும் பாவத்திலையும் பொல்லாங்கிலையும் தீமையிலும் இச்சையிலும் கொடுமையான காரியங்களும் கட்டப்பட்டது. நான் இப்போ விடுதலை ஆயிட்டேன். விடுதலையான நான் திரும்ப உலகத்தின் பின்னாலே போகக்கூடாது, இயேசுவின் பின்னே போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே போகணும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, சமையல் அதில் சீக்கிரமாக கடந்து போவோம். இப்போ ஆண்டு சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்த நம்மளை கர்த்தர் என்ன செய்யறானா, ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், அல்லேலூயா, நம்மளை கர்த்தர் பிசாசில் பாவத்தில் உபத்திரவத்தில் மாயையில் இப்படி துன்மார்க்கத்தில் இருந்த கயிறுகளை அறுத்துட்டு இப்போ நம்மளை ஒரு கயிறா கட்டுறார். என்ன கயிறா? அன்பின் கயிறு, நேசத்தின் கயிறுனால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியில் அவர் சிந்தின ரத்தத்தினால் அன்பு வெளிப்பட்டது. பிதாவின் அன்பு வெளிப்பட்டது. இயேசுவின் அன்பு வெளிப்பட்டது. அன்பின் ஆவியான நமக்குள்ள வந்துட்டார். இப்போ அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுத்து கொண்டு அவர் நம்மை தம்முடைய அன்பினால் நிறைத்து நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பின் கயிறுகள் இல்லாவிட்டால் நாம் தனிமையாக இருந்தோம்னா மேற்படியாக வந்துடுவான். திரும்பமா நம்மளை மாயின் கயிறுனால பாவக்கையினால் அவன் கட்டி போட்டுருவான். அதனால் எப்பவும் தெய்வீக அன்பினால் நாம் சூழ்ந்தவர்களாய், தெய்வீக அன்பினால் நிறைந்தவர்களாய் காணப்படும். அல்லேலூயா.
ஏன்னா வேதம் சொல்லுது அன்பும் பாவங்களை மூடும். அல்லேலூயா. அப்படியா? அவன் நமக்கு வர பேசினானா சரி, கர்த்தர் பார்த்துட்டு போகிறான், பரவாயில்ல. அன்பு அப்படியே சொல்லிட்டான் அப்படின்னா வைராக்கியம், கோபம், கசப்பு, இதெல்லாம் பிசாசு கொண்டு ஒரு சரக்கு. அன்பு இருந்துச்சுன்னா சொன்னால் சொல்லிட்டு போகிறான். பாவம் என்ன செய்யுது? இப்படி பெருந்தன்மையை விட்டுருவோம். இதுதான் தேவ அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசகத்தை வாசிக்கிற பொழுது நம்ம வாசித்த 19வது அதிகாரத்தில் கட்டவிழ்க்க சொன்னவர் யார் சொல்லுங்க? கட்டவிழ்க்க சென்றவர்கள் யார்? சொன்னவர் இயேசு, சென்றவர்கள் சீடர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமுத்திரக்கு தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம கடந்து செல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அப்போ இன்னைக்கு கட்டவிழ்க்கிறது யாரு? அன்னைக்கு கட்டவிழ்த்தது யாரு? எழுத்தின்படி கட்டவிழ்த்தது சீடர்கள். சீடர் தானே அவித்தாங்க. அவங்க முதல்ல கழுதி ஓனர் கேட்டாங்க, ஏன் அவுக்குறன்னு கேட்டாங்க. அப்போ அவுத்தது யாரு? ஆனால் கட்டளை பிறந்து கர்த்தரிடமிருந்து கட்டளை பிறந்து. இன்னைக்கும் கர்த்தர் நம்மை கட்டவிழ்க்கும்படியாகத்தான் பயன்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் கட்டப்பட்டிருந்தோம், இப்போ கட்டவிழ்க்கப்பட்டுட்டோம். இப்போ அன்பின் கைகளால் கட்டப்பட்டு நாம் அன்பினால் நிறைந்த நாம அநேகரை கட்டவிழ்க்கும்படியாகவே கர்த்தரை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கணவன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது உங்கள் மனைவி, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஏதோ ஒரு கட்டில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் கையில் தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்திலே நீ கட்டப்படும். அல்லேலூயா. பேதுருக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த பூமியிலே நீ எதை பரலோகத்தில் அங்கேயும் கட்டப்படும். நீங்கள் கட்டுறது அங்கேயும் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பிரதான அப்போஸ்தலருக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு பிரதான அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அனைத்து வாக்குகளும் எனக்கும் நமக்கும் ஒவ்வொரு உரிமையானது, சொந்தமானது. இந்த வாக்கை நம்ம பிடிச்சுக்கிட்டு யாரெல்லாம் கட்டுநிலைமை கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் கட்டவிழ்க்க வேண்டும். திறப்பின் வாயிலை நிற்கணும், செபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அன்னைக்கு அந்த 4 குஷ்டரோகி என்ன செஞ்சாங்க? 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நல்லா போனாங்க, சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போனாங்க, சாப்பிட்டாங்க. வெள்ளி பொண்ணு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. 2வது 3வது போன இடத்துல அவங்களுக்கு ஊர்த்துது. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கல, உள்ள ஊர்த்துது. டேய், நம்ம செய்கிற தப்பு, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். பட்டணத்தில் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாமல். இங்கே பார்த்தா இவ்வளோ சாப்பாடு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் போய் சாப்பாடு சொல்லணும், நற்செய்தியை சொல்லணும். யான் பெற்ற இன்பம் பெருக. அல்லேலூயா. இயேசுவை அறிந்ததினால் உங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டது. நீங்கள் அநேகருக்கு கட்டவிழ்க்கிற நற்செய்தி சொல்லணும். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லிடுங்க. சில நேரத்தில் நம்ம கூச்சப்படுவோம், சில நேரத்தில் இவங்கள்ட்ட சொன்னால் எது நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம வெட்கப்படுவோம், சில நேரத்தில் பயப்படுவோம். வேண்டாம், நற்செய்தி சொல்வதில் மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. தேவனாய் கர்த்தர் அவர் சொல்லியிருக்கார், நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்கள் கூட இருக்கிறேன். அடித்தா நாம் அடிவாங்க நினைக்கிறோம், அவர் சேர்ந்து அடி வாங்குறார். ஏன் அவர் தான் சொல்லியிருக்கார்ல, கட்டவிழ்க்க சொல்லியிருக்கார்ல, நற்செய்தி சொல்லியிருக்கார்ல. நற்செய்தி சொல்லும் போது அடிபட்டா பிரச்சனையே இல்லை, அவர் சேர்ந்து அடிபடுறான்னு அர்த்தம். தைரியமா ஸ்தோத்திரம். இந்த வேதனை எனக்கு தானே தெரியும் இல்லை, கர்த்தர் அவர் உடன் இருக்கிறவராக இருக்கிறார். அது 11வது அதிகாரம் மத்தேயு சொல்லும்போது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும். இந்த மாட்டு வண்டியில் 2 மாடு இருக்கும், அதில் ஒரு பக்கம் நான், மறுபக்கம் இயேசு. என்னோடு கூட அவர் சுமந்து வருகிறார். அல்லேலூயா. இது மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு என் கூடவே இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் விழுந்து போனேன்னா என்னை இழுத்துருவார். நான் நமக்கு சுமந்துட்டு வந்த வண்டியை சேர்ந்து இழுத்துட்டு போயிடுவார். அவர் கூட இருக்கணும். ஆமென். அப்போது கட்டளை கொடுத்தவரும் அவர், கட்டளை பெற்றவர்கள் நாம். தேவ சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது அவர் சொன்னதை செஞ்சால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது விடுதலை பெற்றவர்கள் என்ன சொன்னால், இயேசுவை பின் செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அவிழ்க்கப்பட்ட நாம் நம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது. தேவனுடைய விருப்பத்தை மாத்திரம் நினைச்சுன்னா நிறைவேற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னங்க என் விருப்பம் என்ன, தேவ விருப்பம் என்ன? நான் என் சுயத்தின்படி சிந்திக்கிறது, என் விருப்பத்தின்படி நான் செயல்படுறது, என் விருப்பத்தின்படி நான் வாழ்கிறது, என் கண் கண்டபடி நான் காண்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடோடு வாழும். கண்ணை குறித்து நீதிமொழிகள் 4 என்ன சொல்லப்பட்டிருக்குது? உன் கண்கள் நேராக பார்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சைடில் பார்த்தா தொலைஞ்ச. உன் கண் நினைச்சணும், நேர் பார்வை உனக்கு வேண்டும். நேர் பார்வை இருந்தால் தான் நல்லது. இந்த பார்வை குறித்து வேதம் சொல்லுறது 121 எல்லாரும் சொல்லுங்க. 1 வசனம், நேரா என் கண்களை. அப்போது நான் எதை எடுத்தாலும் ஸ்தோத்திரம், எங்கள் அண்ணன் வசதியாக இருக்கான், எங்கள் சித்தப்பா நல்லா இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்காங்க, ஒரு கஷ்டம், ஒரு வேலைக்கு ஒன்று தேவை, உடனே நாங்கள் போய் நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது. என் கண்ணு எங்கே தான் பார்க்கணும்? ஒத்தாசனம். அதை நேராக பார்க்கணும். ஒத்தாசன் பறவைகளுக்கு நான் கண்களை ஏறெடுக்கணும். ஆண்டுடைய சமுத்திரம் வசனம் 2 வசனம் சொல்லுது, வானத்தை உண்டாக்கின கர்த்தர் அவர், அவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். இதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. அப்போது நம்ம தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். என் விருப்பத்தையும் நான் செய்யவே கூடாது. என் நினைவின்படி கூட நான் நினைச்ச நான் வேதம் சொல்ல சொல்லுது. ஏன்னா 55 சங்கீதம் 58 அதிகாரம் ஏசாயாவை நம்ம வாசிக்கிறோம். என் நினைவு அவருடைய நினைவு கிடையாது. அதனால என் நினைவின்படி நான் என்ன செய்யக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சித்தத்தை செய்வதாகவே நான் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் வேதத்தில் பார்க்கிற பொழுது இந்த கழுதை புறப்பட்டு போகுது இயேசுவை சுமந்து கொண்டு. இப்போது பயங்கரமான மரியாதை. ஹலோ, கழுதை போகும்போது என்ன கிடச்சி? கழுதைக்கு பயங்கர ரெஸ்பெக்ட். என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? அது மேலே வஸ்திரத்தை விரிச்சாங்க. அதுக்கடுத்து வழியில் விரிச்சாங்க. அதுக்கடுத்து மத்தையில் 21 இடத்துல வாசிக்கும்போது தரையில் என்ன செஞ்சாங்களாம்? வஸ்திரங்களை விரிச்சிட்டு மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் யார் அனுபவிக்கிறா? கழுதை தான் அனுபவிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் நானும் இயேசு பிடிச்சிக்கிட்டதுனால இன்றைக்கி இயேசுக்கு வருகிற கணம் அனுபவிக்கிறதெல்லாம் நானும் நீங்களும் தான். ஸ்தோத்திரம். அவருக்கு வருகிற ஆஸ்வாதங்கள், அவர் பெற்ற ஆஸ்வாதங்கள் அனைத்தையும் நான் தான் அனுபவிக்கிறேன். ஒரு நாளில் சங்கீதக்காரர் தாவீது ஆலயத்துக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். சாலமோன் ஆலயத்தை கட்ட போகிறான், என் மகன் ஆலயத்தை கட்ட போகிறான். அதனால் பிரபுக்கெல்லாம் பொண்ணும் வெள்ளியும் ரத்தினங்களை கொண்டு வாங்க அறிவிப்பு கொடுக்குறான். இவன் ஏற்கனவே கோடிக்கணக்கில் கொடுத்துட்டான், இப்போவும் கொடுக்குறான். இது மத்தாதுன்னு சொல்லிட்டு பிரபுக்களையும் கொண்டு வரச்சுறான். பிரபுக்கள் கொண்டு வராங்க. 1 நாளாம் புஸ்தகத்தில் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்களேன். வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தொடர்ந்து 14 வாசிங்க. 14 கர்த்தருக்கு சொல். திரும்பி எல்லாம் உம்மாலே
உண்டானது உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. அப்போ எல்லாம் எங்கே வாங்குகிறோம்? ஆண்டவர்கிட்ட வாங்குகிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட வாங்கி கனம், புகழ், மகிமை, ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவருக்குரியதை நமக்கு வருது. இதை வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு நானே வச்சுக்கிறக்கூடாது. நான் என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்டே நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த பொண்ணு பொருள் ஆண்டவர் வச்சுக்கிட்டாரா? பரலத்துக்கு கொண்டு வர இல்லை. அதில் தான் இவங்க ஆராதிக்க போகிறாங்க, அதில் தான் இவங்க பிரவேசிக்க போகிறாங்க, அதை தான் பயன்படுத்த போகிறாங்க. ஆனால் வார்த்தையை பாருங்கள், உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொடுக்குற பற்றி உங்கள்கிட்ட பேசலை. தேவசூல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற பொழுது இது என் தேவனால் வந்தது என்று சொல்லி தேவனை கனப்படுத்துவதாய் காணப்படும், தேவனை மகிமைப்படுத்துவதாய் காணப்படும். அநேகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்படி காலை தூக்கி விட்டு நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு முழிச்சிருந்து படித்தேன், இந்த ஜாப் எனக்கு கிடச்சிச்சு. தொலைஞ்சிங்க. உங்கள் வேலை உங்களுக்கு கிடச்சிட்டு, படிப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உயர்ந்த பதவியில் உட்காந்துட்டீங்க. ஆனால் இது கர்த்தரால் கிடச்சது. வாயினாலே சொல்லுங்கள், மனசாலி நினைங்க. ஏன்னா ஏன் இப்படி ரெண்டையும் சொல்கிறேன்? வாயினாலே சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் மனசில் தான் நினச்சான், என்னாச்சு? அகாத பாதாளத்தில் தள்ளப்பட்டான். சாக்கிறத நான் ஏறுவேன், கூடாரம் போடுவேன், சமமாவேன்னு தான் நினச்சான். சொன்னானா? இல்லை, நினச்சான். நினைவுகளை அறிகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவசூர் காத்துக்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பெற்றுக்கொண்டேன்னா, கட்டவிழ்க்கப்பட்டேன்னா, என்னுடைய கட்டப்பட்ட நிலைமை நான் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்கிறா. கட்டவிழ்க்கப்பட்ட நான் என் கர்த்தரை மாத்திரம் தான் பின்பற்றணும், என் கர்த்தரை மாத்திரம் தான் நான் நோக்கி பார்க்கணும், என் கர்த்தருக்காகத்தான் அவருடைய சித்தம் செய்ய நான் முற்படணும். என் சுயத்தை, என் மாம்சத்தை நான் பிரியப்படுத்தி நான் அதற்காக வாழவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்கிறோம். அப்போ எல்லோரும் நினைப்பாங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஆண்டு பூமியில் படைச்சார் எனக்கு? அப்போ நான் ஒன்றுமே சுயத்தை இப்படி செய்யக்கூடாது. பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமையாவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு அடிமையாயிராதீங்க. நல்லா எதுனாலும் போடுங்க, ஆனால் அதில் அடிமையாயிராதீங்க. அல்லேலூயா, அடிமையாயிராதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி உடுப்புகளில் ரொம்ப பேர் அடிமையாக இருக்காங்க தெரியுமா? உடுத்துறதுல சில காரியங்கள் அடிமையாக இருக்கிறாங்க, வேண்டாம். அலங்கரிக்கல சிலர் அடிமையாக இருக்கிறாங்க, வேண்டாம். எந்த காரணத்துக்கணும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து அறிந்து அதை செயல்படும். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் கட்டவிழ்க்கப்பட்ட நான் ஒரு நாள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமை நினச்சி பார்த்து இன்றைக்கி நான் விடுதலை பெற்று கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் ஒரு பரிதிமையை போல இயேசுவைத்தான் ஃபாலோ பண்ண முடியல. நான் இனி உலகத்துக்குள்ளே போகக்கூடாது, இனி மாயைக்குள்ளே போகக்கூடாது, இனி அக்கிரமத்துக்குள்ளே போகக்கூடாது, இனி பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. பிசாசு ஏதாவது ஒரு காரணம் காட்டி என்னை திரும்பமாக கட்டி வச்சிடக்கூடாது. நான் விடுதலை பெற்ற பெண்மான் போல எப்போதும் கர்த்தரை மாத்திரம் கனம் பண்ணணும். அல்லேலூயா. நம்மளை படைச்ச தேவனை கனம் பண்ணுறது தப்பா? நம்ம படைச்ச தேவனை ஃபாலோ பண்ணுறது தப்பா? நம்ம படைச்ச தேவனை ஆராதிக்கிறது தப்பா? இந்த காரியத்தை தான் அவர் விரும்புகிறார், அந்த காரியத்தை சொல்கிறார், அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். நாம் நினைக்கிறோம், தப்பாக நினச்சிக்கிட்டு இவருக்கே பிரியமாக நடக்கணும். என்ன செய்யுது? அப்போ சொத்து வேணாம், பத்து வேணாம், மனைவி வேணாம், பிள்ளைகள் வேணாம், வீடு வேணாம், நிலம் வேணாம், ஒன்றும் வேண்டாமா? எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எல்லாம் நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார், அனுபவிங்க. ஆனால் கொடுத்தது கர்த்தர், கொடுத்தது கர்த்தர், கொடுத்தது கர்த்தர். கிருபை, 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 கிருபை. நான் பெற்றுக்கொண்டது கிருபை. அவர் இல்லாமல் நான் பெற்றுக்கொள்ளலை, அவர் தான் எனக்கு கொடுத்தார், அவர்னால அனுபவிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டிருக்க துணி மிதிக்கும் போது கழுதை நினச்சிருக்கோம், ஆஹா ஒரு நாள் ஒருத்தர் என் மேலே ஏறவே இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் ஏறினார் பாருங்க, அவ்வளவுதான் எனக்கு மரியாதை, அவ்வளவுதான் எனக்கு. என் மேலேயும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, நான் நடக்கிறதுக்கும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. இந்த கணமெல்லாம் கர்த்தருக்கு கிடைச்சதுங்க, கழுதைக்கு கிடைச்சது கிடையாது. ஆனால் அனுபவிக்கிற யார் தான் அனுபவிக்கிறா?
கழுதானு நான் தான் அனுபவிப்பேன். ஆனால் என் கர்த்தரால் தான் எனக்கு எல்லாம் கிடைச்சி. கண்களை மூடுமா, செவிப்பாவா. அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கட்ட அவிழ்க்கப்பட எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தரை தியானிக்கும்படி உதவி செய்ய ஸ்தோத்திரப்பா. ஒரு நாள் நாங்கள் கட்டப்பட்டிருந்தோம், எங்களை கட்ட அவிழ்த்துட்டீங்க. இன்றைக்கி எங்களை போய் கட்ட அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, இன்னும் உலையில் கிடக்கிறவங்க, தூக்கி விடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்க, ஆண்டவரே, போதை வஸ்துகளிலும் பலவிதமான குடிகளிலும் ட்ரக்ஸுகளிலும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள், உபச்சாரங்களிலும் வேசித்தனங்களிலும் பாலியலிலும் சிக்கி இருக்கிறவர்கள், எத்தனையான காரியங்கள். நாங்கள் அவங்களோட சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே. சொல்கிற நிலைமையிலும் அவங்க இல்லை ஆண்டவரே. நாங்கள் கட்டவிழுக்க சொல்கிறீங்க எங்களை, நாங்கள் அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் முழங்கால முடக்கி எங்கெங்கே எந்தெந்த கட்டில் இருக்கிறாங்களோ அந்த கட்டுகளை அவைக்கும்படியாக ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் நீங்கள் கேட்டு எல்லாருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே. எங்களை கிருபை பாராட்டிங்க, கட்ட விட்டுட்டீங்களா ஆண்டவரே. ஒரு நாளை யாரோ ஒருத்தங்களை அனுப்பிச்சு எங்களை கட்ட விட்டு விட்டீங்க. இன்னைக்கு எங்களை அனுப்புறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கட்ட விழுக்க பிரயாசப்படுறோம். ஆனால் நாங்கள் சும்மா மட்டும் இருந்துடாமல் கட்ட விழுதலுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. தேவ சித்தம் செய்து முடிக்க உதவி செய்யும் கத்தாவே. என்னையும் எங்களை வார்த்தையினால் நிரப்பினீங்க, நன்றி. வந்த பிள்ளை ஆசுவீங்க, சந்தோஷப்படுத்த நிரப்பி அனுப்புங்க, ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும். ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லா விஷயம் பலன் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் பலனோடு நாங்கள் வாழ்ந்து எல்லா ஒரு செய்து முடிக்க கிருபை தரும்படியாக மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவே இதோடைய அன்பு, பரிசுத்த ஆவியில் ஐக்கியமும், சந்தோஷம், சமாதானம், வழி நடத்தும் இன்றைக்கு என்னைக்கு சதாகாலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.